ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உள்ளதன் பாதை. இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரைங்க. நம்மளோட தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறோம். மூக்குத்தி அவரை அப்படின்றது இது பார்க்கும்போது அந்த மார்னிங் ப்ளூம், ஈவினிங் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளார் மாதிரியும் இருக்கும். ஆனால் இது அது கிடையாதுங்க. நம்மளோட நேட்டிவ் வெரைட்டியில் ஒரு அவரை ரகம் தான் இது. மரபு ரகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுக்கு பேர் மூக்குத்தி அவரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதில் மூக்குத்தி அவரையில் 2 ரகம் இருக்குங்க. பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டுக்கள் ஒன்றுமே நல்ல ஒரு விரல் நீளம். அது ஈவினிங் டைமில் ஒரு 5:30, 6 அந்த மாதிரி டைமில் மட்டும்தாங்க வெடிக்கும். ஆனால் அதோட காய் பார்த்திங்கனாலே அது மொக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூவுக்கும் காய்க்கும் நல்லா வித்தியாசம் இருக்குங்க. காய் நல்லா இந்த சைஸ் தான் வரும். நல்லா மொத்தமாக வருங்க. இது சின்ன செடியிலே நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாங்கள் பெருசாக பராமரிக்கவே இல்லை அப்படின்னாலுமே இது ரொம்ப சூப்பராக காய் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதில் 2 கலர் இருக்குங்க. காய் க்ரீன் கலர்லேயும் வரும், பர்பிள் கலர்லேயும் வரும். 2 வெரைட்டி இருக்குது. நம்மக்கிட்டேயுமே 2 வெரைட்டியுமே இருக்குங்க. பட் இப்போ காய்கள் கொடுக்கறது இதுதான் சொல்லலாம். இது அதோட மொக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுங்க. இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை. இது இந்த வருஷம் கண்டிப்பாக இதிலேருந்து சீட் எடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதனால தான் இந்த டைம் இதை கொஞ்சம் பராமரித்து எப்படியாவது சீட் எடுத்துடணும் அப்படின்னு யோசிச்சுருக்கோங்க. கண்டிப்பாக சீட் எடுத்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இந்த டைம் சிறகவரை ஒரு ரகம் இருக்குங்க. அதே மாதிரி மூக்குத்தி அவரையில் 2 ரகம் இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு ரகமுமே பார்க்கலாங்க, எப்படி வருது அப்படின்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செடிங்க. பெருசாக படரவே இல்லை, இருந்தாலுமே அதில் கூட ஒரு காய் வச்சுருக்குங்க. காய் பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு 10 இலை கூட வரலைங்க. நம்ம சரல் அமைக்கவே இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது குச்சி மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லா தளைஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக பராமரிக்காமல் விட்டு ஃபுல்லாக புல்லேறி கிடந்ததுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக புல்லேறி இருந்தது. இந்த டைம் தான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருக்கோம். கிளியர் பண்ணி தொழு உரம் வச்சோம் அப்படின்னா நல்லா தளைஞ்சு வரும் அப்படின்னு யோசிக்கிறோங்க. கண்டிப்பாக இதை நல்லா தலைய வச்சு இதிலேருந்து நிறையா சீட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம ட்ரீம்ங்க. இது சும்மா ஒரு 10 காய் தான் வரும். இது ஏன் பறிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே காயை செடியில் வர காய்களை விதைக்கு விடக்கூடாதுங்க. ஏன்னா மெச்சோர்டு சீட்ஸாக இருக்காது. அதனால் நல்லா முத்தின செடியிலேருந்து தான் விதைகள் எடுக்கணுங்க. அதுவும் இல்லாமல் இப்போயே விட்டீங்க அப்படின்னா இனிமேல் அந்த செடி பெருசாக காய்கள் பூ வச்சு காய்கள் காய்க்காதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த காய்கள் முத்துறதுக்கான சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுங்க. அதனால் பெருசாக காய்கள் வைக்காமல் போயிடுங்க.